ஹாய்ங்க. இந்த வீடியோல எங்க வீட்ல நடந்த ஒரு விசேஷத்த பத்தி தாங்க பார்க்க போறோம். அது என்ன அப்டின்னா, என்னோட அக்காக்கும், மச்சானுக்கும் நடந்த எழுதிங்கள் சீருங்க. எங்க சைட்ல இந்த எழுதிங்கள் சீர் பார்த்தீங்கன்னா, ஒரு மினி கல்யாணம் மாரியே நடக்கும். கல்யாணத்துல நடக்கிற மாரியே நெறையா சடங்கு சம்பிரதாயம்லாம் இதுலயும் ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கு நாள் குறிச்சுட்டு, நம்ம சொந்த பந்தம், அங்காளி, பங்காளி எல்லாத்தையும் நேர்ல போய் அழைப்பு சொல்லிட்டு வருவாங்க. இந்த விசேஷத்த பார்த்தீங்கன்னா, அருமக்காரங்களும், பங்காளிங்களும் தான் முன்னாடி நின்னு நடத்தி குடுப்பாங்க. எங்களோட இந்த விசேஷத்துக்கு எங்க சின்ன மாமாவும், அத்தையும் தான் வந்துட்டு அருமக்காரங்களா நின்னு இந்த விசேஷத்த நடத்தி குடுத்தாங்க. இந்த ஃபங்ஷன்ல ஃபர்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீர் தண்ணி எடுத்துட்டு வரது. அதுக்கு தான் இப்ப எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இந்த சீர் தண்ணி எடுத்துட்டு வர்றக்கு நம்ம பங்காளிங்கள்ல 5 அத்தைங்க போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டா மாமா வந்துட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வெத்தல பாக்கு வச்சு குடுக்குறாங்க. நான் வந்துட்டு இத பத்தி எல்லாமே பெரியவங்க கிட்ட கேட்டு தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா, அவங்க காலத்துல அவங்க ஒரு பாட்டு மாரி எழுதி வச்சிருக்காங்க. "வெள்ளை மாத்தில் 7 குடம் வைக்க எழுதிங்கக்காரிகள், அருமைக்காரருடன் 7 கிணற்றிலிருந்து சிறுதண்ணீர் கொண்டு வந்து." அதாவது இந்த சீர் தண்ணி எடுத்துட்டு வர ப்ராசஸ பத்தி அவ்ளோ அழகா 2டே லைன்ல எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டாங்க. அந்த பாட்டுல சொன்ன மாரி தாங்க, இப்ப இந்த சீர் தண்ணி எடுத்துட்டு வர ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. வெள்ள மாத்து விரிச்சு, அதில 5 குடம் வச்சு, 5 பேரு இந்த சீர் தண்ணி எடுத்துட்டு வரக்காக போறாங்க. அவங்க எல்லாருமே நம்ம பங்காளிங்க. அவங்க ஆல்ரெடி எழுதிங்கள் சீர் செஞ்சவங்க. அவங்க தான் இந்த தண்ணி எடுத்துட்டு வரக்கு போகணும். அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, 7 கிணத்துலருந்து இந்த தண்ணீர் எடுத்துட்டு வந்தா சொல்றாங்க. ஆனா, நம்ம இப்போ காலங்களுக்கு ஏத்த மாரி அத மாற்றி அமைச்சுக்கிறோங்க. காலத்துக்கு ஏத்த மாரி மாத்தி அமைச்சாலுமேங்க, இந்த மாரி ப்ராசஸ் எல்லாம் நம்ம விடாம ஃபாலோ பண்றது, ஒரு மாரி பெருமிதமா தாங்க இருக்கு. நம்ம வந்துட்டு விசேஷத்த மண்டபத்தில வச்சிருந்தோங்க. இப்ப புள்ளார் கோயிலுக்கு வந்துட்டு சீர் தண்ணி எடுத்துட்டு போறாங்களா, இப்ப வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நீர் விழாவுதல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த மண்டபத்தோட வாசல்ல பார்த்தீங்கன்னா, 3 தடவ இந்த மாரி தண்ணிய வந்துட்டு அருமக்காரங்க விட்டு எடுப்பாங்க. இத தான் நீர் விழாவுதல்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் தண்ணிய கொண்டு போய் சீர் தண்ணிய கொண்டு போய் உள்ள வைப்பாங்க. உள்ள வச்சுட்டு, அடுத்து வந்துட்டு மறுபடியும் புள்ளார் கோயிலுக்கு முகூர்த்த கால் நடுறக்கு ரெடி பண்றதுக்காக கிளம்பிட்டேங்க. இந்த முகூர்த்த கால் நடுறக்கு பார்த்தீங்கன்னா, பாலக்குச்சின்னு சொல்லுவாங்க. பால மரம்ங்கிற ஒரு மரத்துலேருந்து ஒரு கிளைய எடுத்துட்டு வந்து, அதில வந்துட்டு மஞ்சள் துணியில நவதானியங்கள்லாம் சேர்த்து கட்டி, ஒரு சில பூஜைகளெல்லாம் பண்ணி, நம்மளோட பந்தல்ல வந்துட்டு கட்டுவாங்க. அததான் வந்துட்டு முகூர்த்த கால் நடுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த முகூர்த்த கால் முடிச்சதும் பார்த்தீங்கன்னா, அடுத்து எங்கள ரொம்ப குஷியாக்குற மாரி ஒரு ப்ராசஸ்ங்க. அது வந்துட்டு பட்னி தண்ணி ஊத்துறது. இது வந்துட்டு நெறைய கல்யாணத்திலேயே பார்த்துருப்பீங்க. இதுதான் இருக்கிறதுலயே ஜாலியான பார்ட்டுங்க. நம்ம ஆசை தீர எவ்வளோ தண்ணி வேணா ஊத்திக்கலாம். அந்த ஒரு நாள் தான் சான்ஸ் கிடைக்கும். ஸோ எங்களுக்கு வந்துட்டு மச்சானோட கல்யாணத்தப்போ நான் இல்ல. ஸோ எனக்கு வந்துட்டு அந்த சான்ஸ் கிடைக்கல. ஸோ மஞ்சள் தண்ணி கரைச்சு வச்சத பார்த்து எனக்கு அப்படியே குஷியாயிருச்சு. நான் அப்படியே வரிஞ்சு கட்டிட்டு போய் மஞ்சள் தண்ணியெல்லாம் கரைச்சு அதில தக்காளி, காய்கறி வேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து நாங்க ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ மச்சானுக்கு தண்ணி ஊத்துறக்கு நாங்கலாம் நல்லா ரெடியா இருந்தோம். இந்த கேப்ல நான் வந்துட்டு இந்த சீர பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லிர்றேங்க. ஸோ நாங்க வந்துட்டு முழுக்காதங்குளத்த சேர்ந்தவங்க. நாங்க இந்த சீர வந்துட்டு எப்ப செய்வோம் அப்படின்னா, கல்யாணமாகி பொண்ணுங்களுக்கு குழந்தைங்கள் பிறந்ததுக்கப்புறம், பெரும்பாலும் 2 குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் செய்றாங்க. ஒரு குழந்தையா இருந்தா வேல் வச்சு செஞ்சுக்கிறாங்க. அது வந்துட்டு பெண் பிள்ளைகளா இருந்தா, அவங்க வந்துட்டு பூப்படையறக்கு முன்னாடி செஞ்சிரணும்னு சொல்றாங்க. ஆண் பிள்ளைகளா இருந்தா, அவங்கள வந்துட்டு திருமணத்துக்கு ஒரு 2 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் செய்யலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த சீர் முடிக்கிற வரைக்கும் பெண் பிள்ளை ஆனாலும், ஆண் பிள்ளை ஆனாலும் அவங்களுக்கு காது குத்த மாட்டாங்க. சீர முடிச்சுட்டு தான் காது குத்துவாங்க. இந்த சீர் செய்யறக்கு நாள் குறிச்சிட்டாங்க அப்படின்னா, நம்ம அந்த தேதி வரைக்கும் வெளியாள்கள் வீட்ல அன்னம் தண்ணி புழங்கக்கூடாதுங்க. அக்காவும் மச்சானும் அப்படிதான் லாஸ்ட்டு 3 மந்த்ஸா பார்த்தீங்கன்னா, வெளியில தண்ணி புழங்குறதில்ல. அதேமாரி நான்வெஜ் சாப்பிடாம, தீட்டுக்கெல்லாம் போகாம விரதம் இருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்க கரெக்ட்டா தண்ணி ஊத்தலான்னு வர்றப்போ, இந்த தம்பிமாருங்க எங்க தான் இருந்தாங்கன்னு தெரியல. அண்ணன காப்பாத்துறக்கு வந்துட்டாங்க. நான் ஆசையா தண்ணி ஊத்தலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா, என்ன வந்துட்டு பிளாக் பண்ணி விட்டுட்டாங்க. கடைசியா இருந்த ஒரு பொட்டு தண்ணிய மட்டும் தான் மேல ஊத்த முடிஞ்சது. சரி பரவால்ல, நம்மளால இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு சொல்லி நாங்களும் தள்ளி நின்னுக்கிட்டோம். அப்புறம் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சது, இந்த சைட்லேருந்து 2 பேர் அட்டாக் பண்ணி தண்ணி ஊத்திட்டாங்க அப்படின்னு. சரி பரவால்ல, நாங்க போட்ட எஃபர்ட்லாம் வேஸ்ட்டா போகல அப்படின்னு கொஞ்சம் மனசு தேத்திக்கிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு லைஃப்ல ஒன்ஸ் நடக்கிறது. நெறைய பேத்துக்கு ஒன்ஸ், ஆனா எங்களுக்கு வந்துட்டு ட்வைஸு இந்த மாரி சீர்ல வந்துட்டு செய்யறது. இத முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்க போடுறது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் இருக்கு. அத தான் பண்ணிட்டுருந்தாங்க. இதுக்கப்புறம் மச்சான் போய் குளிச்சுட்டு, புது வேஷ்டி சட்டைலாம் போட்டுட்டு வருவாங்க. ஸோ இதே மாரியே அடுத்து வந்துட்டு அக்காவுக்கும் பண்ணுவாங்க. இப்ப மச்சானுக்கு வந்துட்டு பண்றப்போ பிளாக் பண்ண 2 தம்பிங்க வந்தாங்க இல்லையா? அதாவது கொழுந்தனாருங்க. அவங்க கிட்ட நாங்க சொல்லிட்டோம். "தம்பிங்களா, இப்ப நீங்க வந்து தடுத்துட்டீங்க. ஆனா உங்க கல்யாணம் ஒண்ணு இருக்கு. அப்ப வந்துட்டு நாங்க பார்த்துக்குறோம். அழுக்கு நைட்டிய போட்டு வந்தா உங்க மேல தண்ணி ஊத்துவோம்ன்னு" சொல்லிட்டோம். ஆனாலும் பசங்க ரொம்ப பாசக்காரங்க. ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கொஞ்சமா மஞ்சள் தண்ணி ஊத்துங்கன்னு சொன்னாங்க. ஆனா பசங்க ரொம்ப பொறுப்பா, அத கூட வந்து தடுத்துட்டு இருந்தாங்கன்னா பாருங்களேன்.
அடுத்து பார்த்திங்கன்னா அக்காவுக்கும் பட்னி தண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பேர்லேயே தெரியும் பட்னி தண்ணி. அதாவது காலையிலேருந்து எதுவும் சாப்பிட மாட்டாங்க. ஒரு சந்தி விரதம் இருந்து ஈவினிங் வந்துட்டு இந்த பட்னி தண்ணி ஊற்றிட்டு தான் சாப்பிடுவாங்க. ஸோ அடுத்து அக்காவுக்கு வந்துட்டு இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா மச்சானுக்கு செய்யும்போது தடுக்கிறக்கு ஒரு 4 பேராச்சும் வந்தாங்க. எங்கள் அக்காவுக்கு செய்யும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் யாருமே தடுக்கல. அக்காவும் திருப்பிலாம் அட்டாக் பண்ணலங்க. அவங்களும் அமைதியாக காதை பொத்தி உட்காந்துக்கிட்டாங்க. ஹேவ் ஃபன், பர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்துட்டு எதுவும் தடுக்கல, விட்டுட்டோம். எல்லாரும் குடங்குடமா பக்கெட்டாக தண்ணி ஊற்றினாங்க. மச்சானுக்காச்சும் மஞ்சள் தண்ணி தான் போச்சு. அக்காவுக்கு இங்கேயே குளிப்பாட்டி விட்டுறோன்னு சொல்லி ஒரு பாட்டில் ஷாம்பு ஊற்றி விட்டுட்டாங்க. போல காது அடைச்சுக்குங்க, வேலை முடிஞ்சுது. அடுத்து பார்த்திங்கன்னா அக்காவும் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு வந்தாங்கன்னா அந்த குச்சி கட்டியிருந்தாங்க இல்லையா, அதுக்குள்ளே போய் கல்யாண டைமில் நடக்கிற மாதிரியே ஒரு சில சடங்கெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த முழுக்காதன் குலத்தை சேர்ந்தவங்க சீர் பண்ணவங்க மட்டும்தான் அதெல்லாம் பார்க்கணும், மற்ற குலத்தை சேர்ந்தவங்கலாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நான் வந்தவங்களையெல்லாம் பார்த்துட்டு இருந்ததுனால அங்கே எதுவும் நான் போய் எதுவும் பார்க்க முடியல, வீடியோவும் எடுக்க முடியலங்க. இது முடிஞ்சு நைட்டு டின்னர்லாம் முடிச்சதையும் பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸாக கோதமாவு இடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த கோதமாவு இடிக்கிறது அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா திணை அரிசி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஊற போட்டிருப்பாங்க. அதை வந்துட்டு நைட்டு பங்காளிங்கெல்லாம் சேர்ந்து இதில் இடிப்பாங்க. இடித்து இதை வந்துட்டு 2 உருண்டையாக செய்வாங்க. ஒரு உருண்டை வந்துட்டு மெயின் உருண்டை. அந்த உருண்டைக்குள்ளே இந்த கருப்பட்டி சொல்லுவாங்க இல்லையா, அந்த கருப்பட்டி உள்ளே வச்சு பிசைவாங்க. இன்னொன்று வந்துட்டு குழவி மாவு அப்படின்னு சொல்லுவாங்க. பிசைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மொடா மாதிரி வச்சுருந்தாங்க இல்லையா, அதுக்கு மேலே உக்கட்டி சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சட்டியில் அரச இலைகள் வச்சு அது மேலே அந்த உருண்டையை வச்சு தீ மூட்டுவாங்க. ஸோ நைட்டு வந்துட்டு இதை தீ மூட்டி எரித்து வச்சுருவாங்க. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் தாங்க திக்குன்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அது வந்துட்டு உள்ளே வச்சுருக்கிற கருப்பட்டி வந்துட்டு உருகாமல் இருக்கணுங்க. அந்த மாதிரி உருகி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு ஒரு சில கஷ்டங்கள் வரும்னு சொல்லுவாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் திக்குன்னு தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு அது நல்லா வரணும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதனால தான் அப்படி இருக்கும். நீங்கள் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க ரொம்ப பக்குவமாக பார்த்து எடுப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா காலையில் அந்த கோதுமை மாவு வந்துட்டு ஓப்பன் பண்ண ப்ராசஸ்ங்க. ஸோ ஃபஸ்ட்டு குழை மாவு எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மெயின் மாவு, இதுக்குள்ளே தான் அந்த கருப்பட்டி இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் அது உருகாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. எடுக்கும்போதே ஒரு பயபக்தியோடு எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வேணும் இல்லையா. ஏன்னா இந்த மாவு பிசையறதுக்கு ஒரு பக்குவம் வேணும். இது எடுத்து ஓப்பன் பண்ணுறது, அதை எவ்வளோ தீ மூட்டுறது, எவ்வளோ தண்ணி ஊற்றுறது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க பண்ணணும் அப்படிங்கிறனால அந்த ப்ளூ கலர் சாரீ கட்டியிருந்தாங்க இல்லையா, அந்த பாட்டி வந்துட்டு எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க வந்துட்டு அவங்களும் அருமைக்காரங்க தான். அவங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்க தான் எங்களுக்கு பார்த்து எல்லாமே வந்துட்டு கைட் பண்ணி எங்களை கொண்டு போனாங்க. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க வந்துட்டு அப்படியே பொறுமையாக ஒரு விரல் வச்சு பார்த்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதில் வந்துட்டு எதுவும் உடஞ்சிடக்கூடாது, நம்ம கைப்பட்டு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. சூப்பராக இருக்குது. அது இது வந்து கரெக்டாக செய்யுங்க. அது வரும் அது வரதான் அப்படியே வச்சது வச்ச மாதிரி இருக்கும். அப்படி எல்லாத்துக்கும் காட்டுங்க. இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், வச்சது வச்ச மாதிரி இருக்குங்க, நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் மூச்சே வந்துச்சுன்னு சொல்லாங்க. ஏன்னா இது நம்ம 3 மாதமாக கடுமையாக விரதம் இருந்து இதை பண்ணுற ஒரு ப்ராசஸ். இது யாராக இருந்தாலுமே வந்துட்டு நல்லா வரணும்னு தான் நினைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு பயம் எல்லாத்துக்குமே மனசில் இருக்குது இது ஓப்பன் பண்ணும்போது. இப்போ பார்த்திங்கன்னா கருப்பட்டி நல்லா உருகாமல் நல்லா வந்துருச்சு. எல்லாத்துக்கும் எடுத்து காமிக்க சொன்னாங்க. எல்லாத்துக்கும் எடுத்து காமிச்சிட்டு சாமி கும்பிட்டு அடுத்து புள்ளார் கோயில் போகிறக்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டாங்க. இந்த கோதமாவை இடித்ததை இந்த கருப்பட்டி எடுத்துகிட்டு புள்ளார் கோயிலுக்கு கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணிட்டு வரணுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோதமாவையும் கருப்பட்டியும் அக்காவும் மச்சான்னு எடுத்துகிட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரணும். ஸோ நாங்களும் எல்லோரும் போய் தண்ணி சுற்றி போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, வெளில போயிட்டு வந்தோம் அப்படின்னாலே இந்த நீர் விழாவுதல் அப்படிங்கிறத பண்ணிட்டு தான் மண்டபத்துக்குள்ளே போகணுன்னு சொல்லி. இப்போ அதே மாதிரி புள்ளார் கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் அதே மாதிரி வந்துட்டு அத்தை வந்துட்டு நீர் விழாவல் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த மாவு எடுத்துகிட்டு உள்ளே போனோம். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா மச்சானோட தங்கச்சி கூட இருக்கணும். அடுத்து வந்துட்டு அவங்களுக்கு ஒரு போட்டி மாதிரி வைப்பாங்க. இப்போ போட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நங்கையாலும் குழந்தையாலும் நின்றுட்டுருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு மர ஓல் வச்சுருப்பாங்க. அதை வந்துட்டு அவங்க பின்னங்காலில் உதச்சி தள்ளிட்டு முன்னாடி ஒரு முக்காலி இருக்கும். அந்த இதில் போய் யார் ஃபஸ்ட்டு உட்கார்றா அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு போட்டி. அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. போட்டின்னு சொன்னதும், அடடா நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, நாங்கள் ஏதாவது வார்ம் அப்லாம் பண்ணிட்டு வந்திருப்போம், ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வந்திருப்போம், இப்போ சடனாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஓடு 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 ஓடு. உள்ள வந்துட்டு ஃபஸ்ட்டு அக்கா தான் தள்ளி விட்டாங்க. ஆனால் அதில் போய் உட்காந்தது பார்த்தீங்கன்னா, நிவி தான் உட்காந்தா. ஸோ இதில் வந்துட்டு நிவி தான் வின் பண்ணா. யார் தள்ளுறோங்கிறது முக்கியம் இல்லை, யார் போய் உட்கார்றோங்கிறது தான் முக்கியம். ஃபோட்டோகிராஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார் வேணாலும் போய் உட்காந்துக்கோங்க. எங்களுக்கு அது முக்கியம் இல்ல. எங்களுக்கு ஃபோட்டோ தான் முக்கியம்னு சொல்லி 2 பேத்தையும் அதில் மாற்றி மாற்றி உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, நான் வேணா உட்காந்துக்கிறேன், என் மடியில நீ உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசி எல்லாம் சிரிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு மாரி ஜாலியா தான் இருந்துச்சு. ஏன்னா, அந்த டென்ஷன் போயிருச்சு இல்லையா? அந்த கருப்பட்டி எடுக்கிற டென்ஷன் போயிருச்சுங்காட்டி எல்லாருமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி நல்லா ஃபன் மோடுக்கு போயிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, அக்காவும் மச்சானும் சேர்ந்து மச்சானோட தங்கச்சிக்கு வெத்தல பாக்கெல்லாம் வச்சு குடுக்குற மாரி ஒண்ணு. அப்போ வந்துட்டு ஒரு சொல்ல சொன்னாங்க. 3/4 3 வயசா நாங்க வந்துட்டு பொண்ணு குடுக்குறோம் அப்படிங்கிற மாரி சொல்ல சொன்னாங்க. அவ்வளோதான். ரைட். முக்காடு 3 வருஷம் உரிமை பண்ணுவாங்க. முக்காடு 3 வருஷம் உரிமை பண்ணுவாங்க. இது தங்கச்சி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, 3/4 3 வயசா உரிமை புள்ள வாங்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்குனோம். இத முடிச்சுட்டு நங்கையாளும் குழந்தையாளும் மாத்தி மாத்தி அந்த மாவ வந்துட்டு வந்து வேக வச்சாங்க இல்லையா? அத வந்துட்டு ஊட்டி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாத்துக்குமே குடுத்தாங்க. அந்த காலத்தில வந்துட்டு இத தான் அந்த தேனும் தினை மாவுன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அங்க இருந்தவங்க கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாவுல வந்துட்டு தேன் இதெல்லாம் போட்டு பெசஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்குங்கன்னு சொல்லி, லைட்டா அந்த கருப்பட்டி இருந்த இடத்துல வந்துட்டு எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. அதுவுமே டேஸ்ட்டா தாங்க இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, எங்களோட குலதெய்வமான காடேஸ்வரர் கோயிலுக்கு கிளம்பி போயாச்சுங்க. ஃபஸ்ட்டு பொங்கல் வைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா, ஃபஸ்ட்டு பொங்கல் கலஞ்சு ஊத்தி, பொங்கல் வந்ததுக்கப்புறம் தான் மொட்டை அடிப்பாங்க. மொட்டை அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் காது குத்து. இந்த பொங்கல் கலஞ்சு ஊத்தும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பக்குவமா குழஞ்சு ஊத்தணும். நல்லா கைய விட்டு பெசஞ்சு இது பண்ண சொல்லுவாங்க. ஆனா, கலஞ்சு ஊத்தும்போது பார்த்தீங்கன்னா, அரிசி வந்துரக்கூடாது. மெதுவா, பொறுமையா கலஞ்சு ஊத்தணும். என்னதான் பொங்கல் வைக்க தெரிஞ்சவங்களாவே இருந்தாலும், அந்த இடத்துல கொஞ்சம் திணறுவாங்க. சுத்தியும் 4 பேர் நின்னு பொறுமையா பண்ணு, பொறுமையா பண்ணுன்னு சொல்லும்போது நமக்கே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கும். ஸோ அக்காவும் வந்துட்டு அது அவங்க சொல்றது எல்லாம் கேட்டு பொறுமையா எல்லாம் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து தலைக்கட்டு பொங்கல் வைப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம 2 நாள் முன்னாடியே வீட்ல வந்துட்டு ஒரு புல்லார் பொங்கல் வச்சுருவாங்க. நாங்க வந்துட்டு 2 நாள் முன்னாடி டைம் இல்ல வைக்கலைங்கிறதுனால இந்த டைம் 2 பொங்கல் வச்சோம். ஃபஸ்ட்டு புல்லார் பொங்கல் வச்சு அது வந்ததுக்கப்புறம் தலைக்கட்டு பொங்கல் வச்சாங்க. பொங்கல் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த அரிசி தண்ணி கழிஞ்சு ஊத்துறதும் பார்த்து பக்குவமா கழிஞ்சு ஊத்தணும். அதே மாரி தீ எரிக்கிறதும் பார்த்து எரிக்கணும். அந்த பொங்கி வர டைம்ல பார்த்தீங்கன்னா, தீய போட்டு மொளக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ, அதனால நம்ம வைக்க தெரிஞ்சவங்களாவே இருந்தாலும், பக்கத்துல இந்த மாரி விசேஷங்கள்ல பெரியவங்க கைடன்ஸ் வச்சு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எனக்கு ஏதோ ஓரளவுக்கு தெரியும். பொழச்சுப்பேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, என் அக்கா இதெல்லாம் பண்ணிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு அடடா! அடுத்து நம்ம தான் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. இதெல்லாம் நடக்கும்போது காலையில ஒரு 6:45 இருக்கும். நாங்க வந்துட்டு பொங்கல் விழுந்ததும் மொட்டை அடிக்கிறதுக்கு வந்துட்டோம். ஏன்னா 7:30க்கு முன்னாடி பொங்கல் வச்சு மொட்டை அடிச்சுட்டு வந்துரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அத்தைகள் வந்துட்டு நாங்க பொங்கல பார்த்துக்குறோம். நீங்க போய் மொட்டை அடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மொட்டை அடிச்சுட்டு வந்தாச்சு. பாப்பாவுக்கு ஒரு மாரி இருந்திருக்கும் போல. முடியெல்லாம் ஒட்டிட்டு இருந்தது. அவ அந்த டைமுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து நார்மல் ஆயிட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா, பாப்பா குளிச்சுட்டு ரெடியாகி வந்ததும் கோவில்ல போயிட்டு மாலையெல்லாம் போட்டு, அருமக்காரங்க தான் மாலை போட்டு விடுவாங்க. ஸோ, அதெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு, நம்ம வந்துட்டு வாத்தியத்தோட கோவில சுத்தி வரணும். கோவில சுத்தி வந்ததுக்கப்புறம் அடுத்து அருமை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்கும். அத வந்துட்டு அருமக்காரங்க தான் நம்ம பண்ணி வைப்பாங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்மளும் அருமக்காரங்கர் ஆகிருவோம். அதாவது இப்போ அக்கா மச்சானுக்கு பண்றாங்க இல்லையா? இந்த மாரி வெத்தலைய கிள்ளி அருமை எடுப்பாங்க. அவங்க அருமை எடுத்ததுக்கப்புறம், அக்காவும் மச்சானும் ஒரு டைம் இதே மாரி பண்ணுவாங்க. இத பண்ணி முடிச்சதும், அவங்க வந்துட்டு அருமக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அருமக்காரங்க ஆயிட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து இதுக்கப்புறம் நடக்கிற சுபகாரியங்கள்ல வந்துட்டு அவங்க முன்னாடி நின்னு இதெல்லாம் பண்ணலாம். இப்போ வந்து பொதுவாவே கொங்கு கல்யாணங்கள்ல பார்த்தீங்கன்னா, அருமக்காரங்க தான் முன்னாடி நின்னு அந்த தாலி எடுத்து குடுக்குறது, அந்த சீர் செய்றது அதெல்லாம் பண்ணிட்டுருப்பாங்க இல்லையா? ஸோ இது முடிச்சதும் அக்காவும், மச்சானும் அதுக்கு தகுதியானவங்களா ஆகிர்றாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இனிமேல் இந்த ப்ராசஸ்லலாம் இன்வால்வ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அத்தை, மாமாலாம் மச்சானும் ஹஸ்பண்டும் வந்துட்டு குட்டியா இருக்கும்போதே இதெல்லாம் முடிச்சுட்டாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு கல்யாணத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த இதெல்லாம் செஞ்சு வைப்பாங்க. கல்யாணம் செஞ்சு வைக்கும்போது அவங்க தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து இத முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, காது குத்துறக்கு வந்துட்டு ரெடி ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கொழுவோங்கி கொடுத்தல்னு சொல்லுவாங்க. அத பண்ணி காதுல வந்துட்டு வச்சு எடுத்துருவாங்க. அத வச்சு எடுத்துட்டாங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு எப்போ வேணா போய் காது குத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இத முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, காது குத்துறக்கு போயாச்சு. போய் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா, நார்மலா தான் இருந்தா. ஆனா சுத்தி இருக்கிறவங்களும் ஒண்ணு சொல்லுவோமா, அ இது பண்ணிக்கோ வலிக்காது, வாயில பழம் வச்சுடு அப்படி இப்படின்னு சொல்லுவோமா. அத பார்த்ததுமே அவ அழுக ஆரம்பிச்சுட்டா. வலிக்காது தங்கம். நாங்க வலிக்க
வலிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நம் க்ரீம் எல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டோம். அது ஒரு 2, 3 டைம்ஸ் கூட அப்ளை பண்ணிவிட்டோம். பட் ஸ்டில் வந்துட்டு அவளுக்கு வலிச்சிருச்சு போல. ஏன்னா பெருசாயிட்டால்ல, அதனால அவளுக்கு வலிச்சிருக்கும் போல. லைட்டா அழுதா. இதுக்கப்புறம் மதிய விருந்தோட எங்களோட ஃபங்க்ஷன் முடிஞ்சதுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அண்ட் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.